நிஜமாவே பார்த்தது தெரியாது. இப்போ எல்லாருமே பார்க்கறது இவருக்கு என்ன யூடியூப்ல வீடியோ போடா சம்பாதிக்கிறேன் ப்ரொமோஷன் பண்றான்ட்டு. ஆனா நம்ம கடந்து வந்த பாதை எப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நான் சாப்பிடாம இருந்த நாள் இருக்கு. என் லைஃப்ல வந்து நான் துபாயிலாம் இருக்கும்போது ஒரு இட்லி வந்து 1 திரம். அந்த ஒரு இட்லி 1 திரம் வாங்க என்கிட்ட காசு இருக்காது. அப்படிலாம் இருந்திருக்கு. சரவணபவனில் ஹோட்டல் வேலை பார்க்குற ஒரு அண்ணன் வந்து நைட்டு மிஞ்சி போன இட்லி கொடுத்து சாப்பிட்டது உண்டு. அந்த ஒரே ஒரு இட்லி வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் அஜீஸ்ன்ட்டு, நானும் அவனும் பாதி பாதி இட்லி சாப்பிட்டது உண்டு. இதெல்லாம் இப்போது 2015 சம்திங்கில் நடந்துச்சு. ஸோ வீட்டில் போய் வீட்டில் கஷ்டத்தை சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய அப்ராடில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி வாழ்வாங்க. ஆக்சுவலி நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்னன்னா பகட்டான வாழ்க்கை வாழ்றாங்க. எங்க ஹஸ்பண்ட் துபாயில வேலை செய்யறாரு. துபாயில என்னன்னு நமக்கு தான் தெரியும். நமக்கு தான் தெரியும். கரெக்ட் இல்ல? நான் துபாயில தான் இருந்தேன். பட் ஆனால் நான் ஹெச்ஆர் டொமைன்ல இருந்தப்ப எனக்கே இந்த நிலைமைனா ஒரு லேபர் ஒர்க் பண்றவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனையும் இனிஷியல், அதுக்கப்புறம் ஒரு டீம் செட் ஆகும், ஒரு கேங் செட் ஆகும். நான் போய் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேங் செட் ஆச்சு. அப்புறம் பசங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க, எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் வரும், குக்கிங் பண்ணுவோம். அது ஓகே, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க மாட்டாங்க. பட் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அமுச்சு விட்டாங்க போ அப்படின்ட்டு. நான் போயிட்டு தெரியாத ஊர் பார்க்குறேன். நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் துபாய் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு 2015. ஸோ இவ்வளோ நேரம் செம்மையாக இந்த இன்டர்வியூ போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Ta-ta.